ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு வந்து லாபிஸ் லசூலின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ ஸ்டோன் இருக்குது. இது வந்து கார்னெலியன். செகண்ட் பைல். தேர்ட் வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ். இது வந்து தேர்ட் ஃபைல். ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 444. ஓகேவா? 444, 555 இதெல்லாம் வந்து அவரோட நம்பர். அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அவர் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதோ மெசேஜ் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராரு, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஏஞ்சல்கிட்ட மனதார நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன்ஸ் கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து இந்த 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்கள நம்மளோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட்டு 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட இந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த அற்புதமான இந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி பயனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்க போகுது, எப்படி கொண்டு போக போகிறீங்க, ஏஞ்சல் உங்களுக்கு வந்து என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க. இது வந்து லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மேரேஜ் ஆன கப்புள்ஸும் பார்க்கலாம். உங்களோட லைஃப்லேயும் உங்களோட பாண்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட யூனியன் பற்றியும். Look deep within your heart and you will feel my love for you is as the ocean. அதாவது உங்கள் பர்சன் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கார். அதாவது நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல். ஓகேவா? ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மெயில். கண்டிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன வாக்கிய வரப்பு தகராறு ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெரிய தகராறாக கூட இருக்கலாம். சரியா? அதனால இப்போ உங்கள் பர்சன் பற்றி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், என்னை பற்றி அவருக்கு என்ன தாட் ஓடிட்டுருக்கு, நல்ல தாட்டை ஓட்டுறாரா, என்னை பற்றி நினப்பு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக உங்களை பற்றின ஒரு நல்ல தாட் அவர் வச்சுருக்காரு. உங்களை பற்றின ஒரு டீப் புரிதல், ஒரு அன்பு, பாசம் எல்லாமே உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு சில இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ். அதனால் வந்து நான் சொல்கிற சிச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கான கைடன்ஸ், அது அவங்களுக்கான விஷயம். ஓகேவா? நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இல்லைனா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. உங்களுக்கான மெசேஜ் அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. நியூ பிகினிங்ஸ். ஒரு சில மக்களே இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்குறது நியூ பிகினிங்ஸ், நியூ அட்வென்ச்சர் வெயிட்ஸ், எம்பரஸ் இட் அண்ட் லவ் அண்ட் live your dreams passionately. வாவ், சுதந்திர பறவை, சுதந்திரமாக சிறகடிச்சிட்ருக்கீங்க. ஒரு ஞான உதயம்லாம் வந்திருக்குது உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் பற்றி. இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப வந்து எதுவும் செட் ஆகலை உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சரியாக இல்லை. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கைஸ் நீங்கள். ஆனால் இந்த முடிவு நீங்களாக எடுக்கலை, பின்னாடி டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க, இந்த தைரியத்தை கொடுத்துருக்காங்க. சரியான வேலை நீ போ, உனக்கு எது சரின்னு படுதோ அதை சூஸ் பண்ணு.
ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இருக்கணுமா, உங்களுக்கான அந்த நீங்கள் கேட்ட அந்த ப்ரேயருக்கு, நீங்கள் வச்ச அந்த ப்ரேயருக்கு நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை தயாராக வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஒரு சிலருக்கு வந்து அந்த மனம் வந்து பக்குவம் ஆகலை. ஒரு சிலர் பக்குவம் ஆயிட்டீங்க, ஒரு சிலருக்கு அந்த பக்குவம் இல்லை. அந்த நியூ பிகினிங்ஸ் ஏற்றுக்கிற அந்த மனம் இல்லை இப்போ உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களோட லைஃப் வந்து இப்படி இருக்கணும், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னோடய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவாக வந்து தாட் ஓட்டுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள், மேனிப்புலேட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் வந்து அதை ட்ரீமில் கொண்டு வரணும். நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா பேஷனேட்டாக இருங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக, அதை வந்து உங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். அதை நீங்கள் கில்ட்டாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு நியூ லைஃப் போகிறது வந்து தப்பான விஷயமா, அது சரியாக வராதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு தாட் ஓடின்னு இருக்கு. அதனால் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது 2 விதமான ஒரு ப்ரிடிக்ஷன் எனக்கு வருது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் போய் பண்ணுங்கள். அப்படி யாரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஹீலர்ஸ் யாரும் தெரியலனா, டிவைன் பாத் சேனல் தான் உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு நம்பர் கூட கொடுத்துருக்கேன். இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லேகிங் இருந்ததுன்னா உங்களுக்கான ஹீலிங் இருக்குது. ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம், ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அந்த பாஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஹீல் ஆகலை, சரியான முடிவெடுக்க இன்னும் சிரமப்படுறீங்க. அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு வருது. ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போது எங்கே போய்ட்டு நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க, எப்படி உங்களை அதிலேருந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தான் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு யாராவது தெரியும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட இப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life. Regardless of the circumstance you are currently find yourself. ரொம்ப சோக கீதம் பாடிட்டு இருக்கீங்க கைஸ். ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஏதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது. நான் வந்து உலகத்துக்கு என்னோடய பேட் கர்மாவை சுமந்து தான் வந்தேன்னா, நான் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க போல். அதனால் நீங்கள் ரொம்ப நெகட்டிவான தாட்டெல்லாம் ஓட்டுறீங்க. நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது, இதுதான் இது வந்து ஒரு கர்மா போல், அப்படி எப்படி அப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க. அதனால தான் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிறத ஏஞ்சல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது உங்களுக்கு. நான் தகுதியானவங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ தான் பிறந்திருக்கேன். You can allow joy into your life. நீங்கள் தான் உங்களோட அந்த இதுக்கு வந்து தடையாக இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு வேறு யாருமே தடை கிடையாது. யாரையும் குறை சொல்ல வேணாம், நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லை, அங்கே சரியாக இல்லை. அதனால் அந்த இடத்துல இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு தாட்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா செல்ஃப் லவ் பண்ணணும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். சரியா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக அருமையான ஒரு இது கொடுத்துருக்காருப்பா, கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, செம்மையாக இருக்குது. நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன வாய்க்காத வரப்பு தகராறு இருந்தாலும் உங்கள் லவ்வர் இல்லைனா கணவன் மனைவியாக இருந்தால் கூட உங்களை பற்றின ஒரு அன்பு புரிதல் பாசம்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல, இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு ஈகோ நடுவில் ஓடின்னு இருக்கலாம்.
ஓகேவா? எனியோ இந்த பைல் ரீடிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா செல்லங்களே, உங்களுக்கு நியர்பை யாராவது ஹீலர்ஸ் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னா, அப்படி தெரியல அப்படின்னா டிவைன் பாத் சேனல் மூலமாக நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சரியா? கண்டிப்பாக ரெமெடி இருக்குது, தீர்வு இருக்குது உங்களுக்கு நம்மக்கிட்ட. சரி, இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த கார்னேலியன் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல் பார்க்கலாமா? இந்த வாரம் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44455 அவர் நம்பர். அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் கொடுக்கும்போது உங்களோட ஆரா ப்ரொடெக்ஷன் ஈஸியாக எடுக்க முடியும். இது வந்து எனர்ஜி ப்ரொடெக்ஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டேரோட்டுங்கிறது நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வாரம் உங்களோட லவ் லைஃப், லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க? இது பிஃபோர் மேரேஜ் அப்படி கிடையாது, ஆஃப்டர் மேரேஜில் இருக்கிறவங்க, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். Pile 2 கார்னேலியன் கிறிஸ்டல் சூஸ் பண்ண செல்லங்கள். Beware of what you are projecting for the qualities you admire into another, or equalities are both possess equally so. The qualities you don't like are also your own reflection. இந்த கார்டு மூலமாக என்ன சொல்ல வராங்க ஏஞ்சல் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவங்க வந்து உங்கள்கிட்ட பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை வந்து எப்படி அவங்கக்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் உங்களை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மனிதராக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எது நடந்ததோ அது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதை மனசு ஏற்றுக்கல. எஸ், இப்போ சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கூட இருக்கிற உங்கள் பர்சன், உங்கள் லவபிள் பர்சன் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால் ஆனால் நீங்கள் சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளோட தவறுகளை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டா நம்மளை வந்து மாற்றிக்கலாம். அடுத்தவங்களை மாற்றுறதுலாம் நம்ம வேலை கிடையாது. அடுத்தவங்களெல்லாம் வந்து நீங்கள் அப்படிலாம் அன்பால் மட்டும் வேணால் மாற்றலாம். அன்பு, கருணை, நேசம் இதனால தான் மாற்ற முடியுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொன்னாலாம் அவங்க வந்து எல்லா நேரம் கேட்டுட்டு போக மாட்டாங்க. என்ன தான் ஒரு லவபிள் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களே தவிர அடிமையாக இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு டாமினேஷன் உங்ககிட்டேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க உங்ககிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒன்லி டைம் வில் டெல். எஸ், சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இந்த கார்டோட அடுத்த இது தான் இது. என்ன சொல்கிறது, கண்டினியூவாக வந்துட்டுருக்கு சொல்கிறார். என்ன கண்டினியூவாக வருதுன்னா எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு, உங்களுக்கும் உங்களோட லவ்வருக்கும் போயிட்டுருக்கு, இல்லைனா உங்களோட கணவன் மனைவிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா உங்கள்கிட்ட சில விஷயங்களை நீங்கள் மாற்றம் கொண்டு வாங்க. ரெண்டாவது, இந்த விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து காலம் ஒரு நாள் இதுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு விடையை சொல்லும். டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை இதுக்கான பதிலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் இஸ் அபவுட் டு டீப்பன். லவ் கான்கர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் திங்ஸ்.
உங்களோட உண்மையான அன்பு உங்களுக்கான அந்த டிரான்சிஷன் டைமை வந்து கொடுக்கும். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உண்மையை நேசிக்கிறீங்களா? அப்போனா அந்த அன்பு கண்டிப்பாக அவரை மாற்றும். 2 பேருக்குமே வந்து ரொம்ப டீப் லவ் இருக்குது. ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் பக்கத்தை காணும். ஏன் இங்கே அழுத்தமாக அதை சொல்கிறார் தெரியுமா? உங்கள் 2 பேருக்குமே டீப் லவ் இருக்குது. பட் இப்போ அந்த மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு அவர் மேலே ஒரு டீப் லவ் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி உங்கள் பர்சன் அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் ஃபீமேல், இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேருக்குமே அஃபெக்ஷன் இருக்குது. அந்த உண்மையான அந்த லவ் வந்து இதை கண்டிப்பாக மாற்றிடும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. பார்த்தீங்களா, இந்த 3 கார்டுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ரிலேட்டிவாக இருக்குது. இந்த கார்டுக்கு ரிலேட்டிவாக தான் இந்த ஆன்சர், இந்த ஆன்சருக்கு ரிலேட்டிவாக தான் இந்த கார்டு. அது மாதிரி ஒரு எல்லாமே ஒரு கம்பைனாக வருது. சூப்பராக கொடுத்துருக்குறாரு. பட் அப்போ பார்க்கும்போது இப்போ இந்த பைல் டு சூஸ் பண்ண செல்லங்கள் பிரேக்கில் இருப்பீங்க. ஒரே இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட, ஒரே வீட்டில் இருந்தால் கூட பிரேக்கில் இருக்கீங்க. சரியான பேச்சுவார்த்தை இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி சம்திங் இருக்கலாம். இல்லை சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்டபுளாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். இதெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட. இப்போ ஏதோ நீங்கள் வந்து ரஷ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக உங்களோட அன்பு உங்களை அந்த பிரச்சனையை சேர்த்து வைக்கும், இதை கரெக்ட் பண்ணிவிடும். அதனால் டைம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு டீப் லவ் இருக்குது. ஆனால் அது மட்டும் ஒரு இது சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது புரிதல் வேணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? உங்களுக்கு இதை பற்றி புரிதல் வேணும். நம்ம லவ் வந்து நெக்ஸ்ட் பாண்டிங் போகுமா, இவங்க நமக்கான சோல் தானா, இவங்க இல்லைன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, அது மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்ன செய்யணும், நம்மளோட பழைய பதிவுலலாம் சொல்லியிருப்பேன். ஒரு திருமணம் பார்க்குறீங்க, வரன் பார்க்குறீங்கன்னாலும் சரி, ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறீங்கன்னா சரி, இல்லை லவ்வராக இருந்துட்டீங்க, இப்போ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் சரியான இது போகலை, அந்த லவ் பாண்டிங் சரியாக இல்லை அப்படின்னு டவுட் வந்துடுச்சுனாலும், இந்த சோல் நமக்கான சோலா, இந்த பர்சன் நமக்கு வந்து நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பாரா, காலம் ஃபுல்லாக இந்த அம்மா நமக்கு வந்து லவ் பாண்டிங் கொடுப்பாங்களா, உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜாதகம் கொண்டு போய் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு மேட்சிங் அந்த இதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த மேட்சிங் என்ன தெரியுமா சொல்லும்? சில விஷயங்களை நான் வந்து டெப்த்தாக சொல்கிறேன், ரொம்ப ஓப்பனாக பேசிடுறேன். ஆனால் இந்த மாதிரி எங்கேயும் உடச்சி பேச மாட்டாங்க. டேரூட்டில் ஆஸ்ட்ரோவை கொண்டு வந்து இவ்வளோ டீப்பாக சொல்லவும் மாட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணவங்களை, நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தாலும் மைனஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான அந்த இது தான் வரும். நீங்கள் இப்போ வந்து ஒரு பேட் கர்மா பண்ணிச்சு இது பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த பேட் கர்மாவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்க. ஸோ இப்போ மேட்சிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த ஜாதகக்காரருக்கு இவங்க மேட்சிங் தான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜாதகம் அதை தான் சொல்லும். அதாவது ஜாதகம் என்னதுன்னா, உங்கள் தலைவிதி என்னவோ அதோட ஜெராக்ஸ் காப்பி தான் அது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அது இப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும்னு அப்படியே டைலாக்லாம் பேசி இவங்களுக்கு அதுக்கப்புறமா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும், அவங்க கர்மாவாக இருந்தாங்கன்னா, இல்லைனா அவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் என்ன செய்வீங்க? அப்புறம் ஜாதகர் வந்து சொல்லுவாரா, ஆமாம் இந்த ஜாதகத்துக்கு இதுதான் செட் ஆகுது, அவங்க கர்மாவாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க தலைவிதி, அவ்வளோதான். அவங்களாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே டேரூட்க்கு வரும்பொழுது, இங்கே நமக்கு டிவைன் பாத் சேனலில் உங்களோட தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வாங்க. இந்த 2 பேருக்கும் வந்து ஜாதக பொருத்தம் இருக்குதா, அந்த அவங்க வந்து கர்மாவனால் வந்ததா, இல்லைனா இது வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதா, ஓகேவா? இந்த பாண்டிங் வந்து லைஃப் லாங் நல்லா வருமா, இவங்களுக்குள்ள நடுவில் ஏதாவது பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா, லவ் பாண்டிங் நல்லா இருக்கா இவங்களுக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆரா பவர் சரியாக இருக்கா, இந்த சோல் இதுக்கு தானா, இந்த ஆரா இதோட மேட்சிங் இருக்கா, அதை பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டிங்கன்னா போதும், ஆஸ்ட்ரோ கட்டிக்கிட்டு அழுவ வேண்டாம். ஆஸ்ட்ரோ வந்து நீங்கள்
என்ன தலைவிதியை அனுபவிக்கணுமோ அதுக்கான பேரை தான் கொண்டு வந்து உங்ககிட்ட நிறுத்துவாங்க. அந்த தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கர்மாவிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் போனால், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நாளைக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அந்த சோல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத சோல், அது கார்மிக் சோல், அது ட்வின் ஃப்ளேம், அந்த மாதிரி ஏதோ சம்திங் ரொம்ப ஒரு இதாக இருந்த நெகட்டிவான விஷயமா இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வந்து விலகிடலாம்ல. உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் மூலமாகவும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறையா இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? உங்களோட ஹாரா சக்ரா ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நான் ஹாரா சக்ரா மெடிடேஷன் கிளாஸ் ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதை பற்றின டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமோட பிகினிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இன்கேஸ் அந்த மாதிரி உங்களோட ஹாரா சக்ராவை வந்து சரி பண்ணிக்கணும், உங்களோட கர்மாவை சரி பண்ணிக்கணும் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அந்த மெடிடேஷன் கிளாஸாவது ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைல் 1 பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். சில விஷயங்கள் மாறுதல் உங்களுக்கு உங்ககிட்ட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி கொண்டு போக போகிறீங்க, சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. அவரோட நம்பர் 44455, இதெல்லாம் அவரோட நம்பர். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு? Pile 3 choose பண்ண செல்லங்களே, it is important right now to take a step back and spend some time alone instead of placing your focus on others. Now is the time to give to yourself. புரியுதா? ஆக்சுவலி இப்போ வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், அதாவது பிரேக்கில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இல்லைனா உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க. மைண்ட் ரொம்ப இதாக இருக்குது, சாய்ராம், ரஷ் பண்ணுறீங்க. ஓகேவா? இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். எப்படின்னா உங்களோட இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை ரொம்ப ரஷ் பண்ணிட்டு போகிறீங்க, அதுலேருந்து கொஞ்சம் பேக் வாங்க, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணுங்க, உங்களுக்கான விஷயங்களை தேடுங்க. இப்போ ஃபோக்கஸிங் ஃபுல்லாக அந்த விஷயத்து மேலேயே இருந்தால் அது ஒன்றும் இப்போது ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஒரு பர்சன் இப்படி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது இந்த சூழ்நிலையை உடனே நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு அந்த பாஸ்ட்டு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களை கரண்ட்டில் ஒரு எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஃபோக்கஸிங் இருக்காமல் உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும். அதனால் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து வேறு ஒரு விஷயத்தில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. உங்கள் வேலையிலையோ படிப்புலையோ கான்சன்ட்ரேஷன் அப்படி டைவர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதிலையே வந்து இருக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கு ரொம்ப அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. Wow, பார்த்தீங்களா? இந்த கார்ட்ஸ் நான் இந்த 3 கார்டு எடுக்கணும்னு நினச்சேன். இந்த ஒவ்வொரு கார்டுமே இந்த ஃபஸ்ட் கார்டு செகண்ட் கார்டுக்கு வந்து இதுவாக தான் வருது, ரிலேட்டிவாக தான் வருது. அந்த மாதிரி
இந்த மெசேஜுக்கு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு மெசேஜ் இதை பொருந்தி தான் வருது. எப்படி கைடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை உங்கள் மனசு ஏற்றுக்கல, அதனால் உங்களோட சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. உங்களோட இன்னர் வந்து அதாவது உங்களோட ஆழ்மனத்தில் வந்து அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. ரொம்ப உங்களோட இன்ட்யூஷன் பவர் வீக்காக இருக்குது. உங்கள் ஏஞ்சல் இதுதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது, முதல்ல உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன நடந்ததோ அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அந்த மனசு. அவங்க வந்து ஏதோ உங்களோட பர்சன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து எப்படி அவங்க அப்படி செய்யலாம், அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் இப்படி என்கிட்ட பேசிட்டாங்க, இந்த விஷயம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது. There is no point trying to change what which is beyond our control. பார்த்தீங்களா? எம்பிட்டு அழகாக சொல்லிட்டார். ஒரு விஷயம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற விஷயம் வந்து அது உங்கள் கையில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து செல்ஃப் ஃபீல் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லை உங்ககிட்ட. அந்த நடந்த விஷயம் ஏதோ பிரேக்கில் போயிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் ஸோ. இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும் கைஸ். உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால், செல்ஃப் ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணுங்கள். இந்த மாதிரி எதுவும் தெரியலன்னா உங்களோட ஆறா சக்கரா இதுக்கு வந்து பிளாக்கேஜஸ்க்கு வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் வேணாலும் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க, பண்ணிக்கோங்க, நீங்களே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் வென் இட் கம்ஸ் டு matter of the heart, there is no right or wrong. Every choice you make expand your understanding of life and love. நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அப்படி தான் அந்த வாழ்க்கை. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பாக ராங்காக போகும், கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கரெக்ட். ஒரு சிலருக்கு இது, ஒரு சிலருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங், அதனால் எல்லாமே எல்லாருக்கும் தான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, இன்ட்யூஷனில் வரதுனால சொல்கிறேன். சில பேர் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறீங்களோ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்களோ அதுதான். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இவங்க பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு, அதாவது சில பேர் வந்து எப்படின்னா இப்படி தான் இருந்தாகணும், இவங்க என்னோடய பர்சன் எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அவங்க வந்து செய்யணும், அவங்க இதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவுமே வந்து எப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லைஃப்பை பற்றியும் ஒரு லவ்வை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்களோ அப்போது வந்து அது உங்களுக்கு ஈஸியாக மாறும். அதை தான் சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்களும் இருக்கீங்க, அதனால தான் அந்த இது வருது. ரஷ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரஷ் பண்ணாதீங்க. நேச்சர் வந்து அவங்களோட அந்த வேலையை வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க செய்வாங்க. அலோவ் நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ். ஓகேவா. அடிக்கடி வந்து லாஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ஏதாவது ஜோக் நிறையா வந்து ஃபன்னான ஏதாவது இது பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஃபன் பண்ண தெரிஞ்சும் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஈவெண்ட் நடந்ததப்போ நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு நல்ல ஈவெண்ட்டு, ஒரு சிரித்து சந்தோஷமாக இருந்த விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இல்லைன்னா நீங்களே வந்து கொஞ்சம் ஏதாவது காமெடி, இந்த வடிவேல் காமெடிலாம் இருக்கும் இல்லையா, அவங்கள நினச்சாலே சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு, அதுவும் ஒரு லாஃபிங் தெரப்பி இஸ் த பெஸ்ட்டுனோ. Have some fun together and remember, love is the greatest healer. Yes, அதை தான் சொன்னேன். செல்ஃப் லவ் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொல்லிட்டாரு, செல்ஃப் லவ் பண்ணுங்கன்ட்டார். உங்களுக்கான டைமை கொடுங்க. உங்களோட எண்ணங்களை வந்து ஒரே இடத்துல நெகட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து வெளியில் கொண்டு வாங்க. வேறு ஒரு நல்ல விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் போகட்டும். அது வந்து உங்கள் ஹெல்த்தை பற்றி இருக்கலாம், உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் பற்றி இருக்கலாம். அதை பண்ணுங்கள். லவ் பண்ணுங்கள், உங்களை லவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்.
இவ்வளோ ரொம்ப கொஞ்சம் இந்த கார்டு இதுவாக இருக்கிறதுனால தான் நான் இத்தனை கார்டு பார்க்குறேன் நான். எஸ், பார்த்தீங்களா, பேலன்ஸ். லவ் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறது தான் லவ். லவ் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். லவ்ங்கிறது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ்க்கு வந்து சும்மா அப்படியே எனக்கு கை கொடுத்துக்கிறது, அப்புறம் வந்து வேர்ட்ஸால் ஐ லவ் யூ டியர் அப்படின்னு சொல்லிக்கிறது, ஐ மிஸ் யூ டியர் அப்படின்னு சொல்கிறது. அந்த மிஸ் யூ டியரெல்லாம் போடாதீங்க. அது நிறைய அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்டுக்கு பவர் ஆகிடும், அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அதனால் அன்பு அதிகமாச்சுன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி விடுங்க. இல்லை எப்படி அவங்களோட அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தையை கொடுங்க. சரியா? என்ன பண்ணுறீங்க, அந்த லவ் வந்து அந்த மாதிரி பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் லவ் கிடையாது. லவ் வந்து உண்மையான ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன் தட் போத் சப்போர்ட் அண்ட் சேலஞ்சஸ். எஸ், ஒரு உண்மையான லவ் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணும், சேலஞ்சஸான டைமில் கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், யார்கிட்டையும் விட்டு கொடுக்காது. இதுதான் உண்மையான லவ். அண்டர்ஸ்டாண்ட்? அது உங்களுக்கும் சரி, உங்களோட நபருக்கும் சரி, 2 பேருக்குமே வேணும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு புரிதல் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. இது 2 பேரும் இணக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வாரம் இந்த மாதிரி தான் உங்களோட அந்த பாண்டிங் போகுது. ரொம்ப டிப்ரெஷனில் போகிறீங்க, அதுலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோவோட பிகினிங்கில் ஒரு இது கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதில் வந்து உங்களோட ஆரா சக்ரா மெடிடேஷனுக்காக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அது ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த பைல் 3 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.